இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, குத்தடி குத்தடி கண்ணம்மா, குனிந்து குத்தடி கண்ணம்மா, குடத்தை வச்சு கும்மியடி குட நிரம்ப அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத லூசுக்கு மட்டும் வந்துட்டே தண்ணியடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்கள். ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா, இதை இம்சையிலே தாங்க முடியாதப்பா. எனது வீர தமிழ் நெஞ்சே, மணியே மணியின் ஒலியே, உன்குழாய் வாசர் இல்லை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அது என்ன நுண்குழாய் வாசல்? சார் ஒரு டவுட் கேட்டுக்கலான்னு. டவுட்டா? மணி உன்குழாய் அதான் உன்குழாய். யூடியூப்னா அதுதானே தமிழ் ஆங்கிலம் நடத்துக்கிறியா? எல்லாத்துக்கும் மேலாக இதை கண்டு கொண்டிருக்கும் சென்னை மையத்தின் நேயர்களே, சென்னை மையம்னா மெட்ராஸ் சென்ட்ரல், ஓகே. எல்லாத்துக்கும் மேல வங்கிக்கு போனா பணம் கிடைக்க அதே மாட்டேங்குது. மாதிரி பணத்துக்காக பிட் பாக்கெட் எல்லாம் அடிக்கப்படாது, ஸ்ட்ரைட்டா பேங்குக்கே வந்துடணும். அத வங்கின்னு வைக்கிறதுக்குள்ள வாங்கின்னு வச்சிருக்கலாம், வாங்கி உள்ளதான் போடுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். எனது அன்பார்ந்த மக்களே, யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்படித்தான் நம்ம மக்கள் நிறைய பேர் வங்கிக்கு போறாங்க. உள்ள வங்கி உள்ள போனவனே ஒரு சிட்டை அந்த சிட்டையில வந்து இப்படி இப்படி கட்டம் கட்டமா பூரா தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. கட்டமிட்டப்பட்டு இருக்கு. அதுல வந்து நம்மளோட பெயரை எழுதணும். அதுல வந்து இப்ப தமிழ்ல எழுதிருக்கணும், எழுதல. என்ன காரணம்னா அது விட்டுவிட்டோம், அது தப்பு பண்ணி இப்படி தப்பு தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? விட்டோம். அதை அன்னைக்கே செஞ்சிருக்கணும், செய்யல. அப்ப அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியலை. போகிறவரெல்லாம் இழுத்து போட்டு வம்புழுக்கிறான். வேலை கிடைக்கல, இங்கே போனாலும் வேலை கிடைக்கல. பொறியியல் படித்து விட்டு என்ன வேலையுமே தெரியாமல் வங்கிக்கு வந்து உட்காடுறான். அங்கே இருக்கிறவனை போட்டு நோண்ட வேண்டியது. மொத்த அலுவலகத்துக்கும் ஒருத்தன் தான் வேலை பார்க்குறான். இது எல்லா அலுவலகத்திலும் இருக்கிறது. கேட்கணும், எல்லாத்துக்கும் நிற்கிறான். பால் வாங்க போனால் நிற்கிறான் பேங்க்கில், உரம் வாங்க போகிறவன் பேங்க்கில் வந்து நிற்கிறான், விவசாயம் பார்க்குறவன் பேங்க்கில் வந்து நிற்கிறான். ஏன்டா நாங்களாம் நான் பேங்க்கு போய்கிட்டா இருந்தோம்? ஏன்டா எல்லாரும் பேங்க்கு போகணுங்கிறிய? எங்கள் பாட்டை முப்பாட்டில் என்ன பேங்க்கில் வந்து நின்றுக்கிருந்தாங்க? தூங்க விடலையே, எனது பாட்டுன்னு முப்பாட்டுன்னு என்ன தூங்க விடலையே. போகிறான், வரிசையில் நின்று போகிறான். போனாலும் பணம் கிடைக்குமானா கிடைக்கல. சிட்டையை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறான். காலையிலேருந்து நிற்கிறான். காலையில் 8 மணிக்கு கலப்பையை பிடிக்க வேண்டிய வரிசையில் போய் நிற்கிறான். நைட்டு 12 மணி வரைக்கும் நிற்கிறான். அப்பயும் பணம் கிடைக்குதா? கிடைக்கல. நம்ம அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். பணம் கிடைக்கலையே, தூங்குறான். அங்கே போய் வங்கியில் வரிசையில் உட்காந்து ஏதோ பேருந்தில் சன்னலோரத்தில் இருக்க கிடைச்ச மாதிரி தூங்குறான். இப்பெல்லாம் தூங்கக்கூடாது. எப்படி தருவேன்? அப்புறம் எப்படி பணம் கிடைப்பீங்க? எப்படி வாங்குவேன்? அவன் மாமனை உட்காந்துருக்கான், கோப்பனை உட்காந்துருக்கான் கொடுக்குறதுக்கு. அவ்வளவுதான்.